தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த திட்டத்தில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் கூடிய நுழைவு வாயில் அருகே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில இந்த அதிநவீன பேருந்துகள் என்பது தயாரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக 5 அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன், அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரை இது ஒரு அதிநவீன பேருந்து. சுற்றுலாவை தமிழ்நாட்டில் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அதிநவீன பேருந்துகள் என்பது வடிவமைக்கப்பட்டு முதற்கட்டமாக 5 பேருந்துகளை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைக்க இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்தியாவிலேயே ஒரு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த வகையில சுற்றுலாவை ஊக்குவிக்கக்கூடிய வகையில வேறு மாநில மக்களையும் வெளிநாடு மக்களையும் தமிழ்நாடு வைக்கக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வரக்கூடிய ஒரு வகையில இந்த நவீன பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இந்த அதிநவீன பேருந்தை பொறுத்தவரை ஒரு பயணிகளுக்கு வசதியாகவும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஏதுவாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு சுற்றுலா திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய வகையில இந்த அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு, அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு ஏதுவாகவும் அவருடைய பயண கலைப்பு இல்லாமல் அளவுக்கு இருக்கக்கூடிய வகையில இந்த அதிநவீன சுற்றுலா பேருந்து என்பது வடிவமைக்கப்பட்டு அது இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்தார். லாவணி, இந்த பேருந்துகள் எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படவிருக்கின்றன அபினேஷ்? அதாவது தமிழ்நாடு சுற்றுலாவை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்காங்க. குறிப்பாக இங்கிருந்து மாமல்லபுரம், அது மட்டும் இங்கிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதாவது சுற்றுலா இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இந்த பேருந்துகளை முதற்கட்டமாக பயன்படுத்திருக்காங்க. குறிப்பாக குற்றாலம், அதே போல கொடைக்கானல், ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு இந்த தமிழ்நாடு டூரிசம் சார்பாக, அதாவது இந்த பேருந்துகளை பயன்படுத்தி பொதுமக்களை இங்கிருந்து பேக்கேஜிங் சிஸ்டமா, அதாவது ஒரு 3 நாள் பேக்கேஜா 2 நாள் பேக்கேஜா பேக்கேஜ் சிஸ்டமா பயன்படுத்துறதுக்கு முழுவதும் இந்த பேருந்துல ஏறி திரும்பவும் எங்க புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு வந்து சேரக்கூடிய வகையில இந்த பேருந்துகளை அங்க பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.